எல்லாருக்கும் தீபாவளி ஸ்பெஷல். அடுத்தது என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன்னா மோத்திச்சூரி லட்டு தான் பண்ண போகிறேன். நல்லா முத்து முத்தாக அழகாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் தான் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஜலடை அப்புறமேட்டு பூந்தி கரண்டியெல்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ எண்ணெய் பேக்கெட்டில் மாவு ஊற்றிட்டு அதில் சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம அப்படியே போட்டாக்கா முத்து முத்தாக அழகாக கிடைக்கும் பூந்தி. இப்போ சக்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கோசரம் கடையில் ஒரு கப் சுகர் ஒரு கப் தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற பூந்தி எந்த ஷேப் பர்ஃபெக்டாக இல்லையோ ஸோ அது கொஞ்சமாக 2 கைப்பிடி அளவு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுல கையில் தொட்டு பார்த்தாக்கா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். பொரிச்சு வச்சுக்கிற பூந்தி மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கிற பூந்தியை சேர்த்துட்டு அது கூட தட்டி வச்சுக்கிற ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் முந்திரி தாட்சி வறுத்து வச்சிருக்கேன். அது பூந்தியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கை பொறுக்கிறதுக்கு சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு 21 லட்டு கேச்சிருக்குது. சூப்பரான மோத்திச்சூரி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு லட்டு புட்டு காட்டுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக முத்து முத்தாக அழகாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நேற்றோட வீடியோவில் மைசூர் பாக் போட்டிருக்கேன். அதை நம்ம சேனல் நேம் கிளிப்பிங் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.